3 தெய்வங்களை மாதிரி நம்ம கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சிறப்பான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் தெய்வத்துக்கூடியே கம்பேர் பண்ணியிருக்காரு கவர்மெண்ட்டை. யார் அவர்? அமைச்சர் சேகர் பாபு அவர் தான். இப்போ என்னென்னா கோயிலில் கலெக்ஷன் அமௌண்ட், கோயிலில் எவ்வளோ காசு வரும்னு உங்களுக்கே தெரியும். முடியலெல்லாம் கொளிக்கும். ஏன்னா உதவின்னு கேட்டால் கூட காசு கொடுக்குறதுக்கு யோசிக்கிற மனுஷன் தன்னுடைய தெய்வத்துக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் காணிக்கையாக போட்டு தள்ளிடுவானுங்க. அந்த மாதிரி வர்ற அமௌண்ட்டை இப்போ என்னென்னா ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கல்வி நிறுவனங்கள் நிறுவுறது கோயில் பேரில், அதுக்கப்புறமா மருத்துவமனை கட்டுறது, இந்த மாதிரிலாம் நல்ல பிரயோஜனமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. உணவு கொடுக்கறது, பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படின்றதுலாம் 2வது பட்சம். ஆனால் இதில் வர்ற காசை ப்ரொடக்டிவாக இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இதனால 4 பேர் நல்லது நடக்கும்ல, 4 பேருக்கு. அந்த விதத்தில் இது கரெக்டான ஒரு மேட்டராக போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குட்டிக்காட்டி பேசியிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த காசு எல்லாம் காலேஜ் கட்டலாம்ல, படிப்புக்கு செலவு பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு போல். அதை இப்போது இந்த இடத்துல சுட்டி காட்டி எதிர்க்கட்சி தலைவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரில, ஆல்ரெடி நாங்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அவங்க என்னென்ன பணிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத விழாவாரியாக எடுத்து சொல்லியிருக்காரு சேகர் பாபு. அப்படி சொல்லும் போது தான் ஒரு பக்கம் கல்வி கொடுக்குறோம், அறிவு பசியை நாங்கள் போக்குறோம், அப்புறம் உண்மையிலேயே உணவு பசின்னு இருக்கோம், அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம், அப்புறம் உடலில் இருக்கிற வியாதிகளை போக்குறதுக்காக நாங்கள் மருத்துவமனையை கட்டுறோம். இந்த மாதிரி 3 விதமான தெய்வங்கள் அனுகிரகம் இதெல்லாம் பண்ணோம். நல்லது பண்ணுறதுல அவங்களுக்கு அறிவு கொடுக்கும், உணவு கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுக்கெல்லாம் சாமி இருக்காங்கல்ல, அந்த சாமி பண்ண வேண்டிய வேலையை கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, எங்கள் முதல்வர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டு அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். நேற்றைக்கு அதிமேதாவித்தனமாக நேற்றைக்கு முன்தினம் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அரிய பல சொற்களை சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற அளவிற்கு சொற்களை உதிர்த்திருக்கின்றார். இந்த ஆட்சியில் கலைக்கல்லூரிகளை அரசின் சார்பிலே துவங்கப்பட வேண்டியதுதானே என்று. ஆம், இந்த ஆட்சியில் அரசின் சார்பிலே கலைக்கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். 41 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை துவக்கிய அரசு இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் இந்து சமய அறநிலையத்துறையில் அறப்பணியே என்னவென்றால் பசிப்பினி போக்கும் அன்னதானம். முதல் பணி இந்து சமய அறநிலையத்துடைய அறப்பணி. அதை முழுமையாக இந்த ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த பணி அறியாமை நீக்கும் கல்விப்பணி. அந்த கல்விப்பணியையும் இந்த ஆட்சி செம்மையோடு செழுமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்து என்னவென்றால் உடற்பிணி நீக்கும் மருத்துவம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 16 திருக்கோயில்களில் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கின்றோம். பசிப்பிணி, அறிவுப்பிணி, அடுத்தது உடல் பிணி. இந்த 3ம் ஒரு சேர நீக்குவதுதான் இறைவனுடைய அம்சம். அந்த வகையில் 19 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை துவக்கி இருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கடவுள்களையே இந்த 3 பணிகளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். ஒன்று, கல்விக்கு சரஸ்வதி என்கின்றோம், மருத்துவத்திற்கு மருந்தீஸ்வரர் என்கின்றோம், அதேபோல் பசிப்பினி போக்குகின்ற அந்த தெய்வத்திற்கு நம்முடைய வைத்தீஸ்வரனை ஒப்பிடுகின்றோம். இப்படி இறைவன் பெயராலேயே இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே இறைவன் ஆணையிட்டிருக்கின்றான். அந்த வகையில் இறைவன் கட்டளையையும் மக்கள் கட்டளையையும் ஒரு சேர நிறைவேற்றுகின்ற ஆட்சி மகத்தான ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி.